சென்னை ஓரக்கடம் சொல்லியிருக்காங்க கெவின் அவர்கள். எங்கிட்ட நல்லா பேசுடு வந்தாரு. பேசிட்டு வந்தாரா? அப்படியா ராஜையன் அவர்களே, சூப்பர் சூப்பர். நைட்டு சோறு சாப்பிட்டேனப்பா. நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்களா? அப்பா தூங்க போகிறேன்டா. ஓகே பாண்டி அப்பா தூங்குங்கள். ஹாய் எக்கோ. தலகணேஷ் தம்பி வாடா, வணக்கம். எந்த ஆளே காணோம். நல்லா இருக்கியாப்பா? தலகணேஷ் தம்பி சாப்பிட்டியாம்மா? நல்லா இருக்கியா? எப்படி இருக்கா? ஆளே காணோம், கொஞ்ச நாள் ஆச்சு பார்த்து. அக்கா நான் பொண்ணுதான். அப்படியாம்மா? திலோத்தம்மா பொண்ணுதான். உங்க பேரே திலோத்தம்மாவா? மன்னன் காதல் மன்னன் படத்தில் வர திலோத்தம்மாவா? சைல்டு நேம் உங்கள் ஹஸ்பண்ட் நேம் வந்து ஹாஜா ஷெரீஃப். மூத்த பையன் நேம் வந்து அஜ்மல் சார். ரெண்டாவது உள்ள பையன் நேம் வந்து ஆரிஷ். நல்லா இருக்கிறேன் அக்கா. ஒர்க் அக்கா. அப்படியாம்மா? சாப்பிட்டியா கணேஷ் தம்பி? மாமாவுக்கு சொல்லுங்க. மாமா வந்து ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருக்காங்கப்பா, அதனால அதுலேயே மூழ்கி விட்டார். இனி வந்து அதுலேருந்து வந்து உங்கள்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல வரமாட்டாங்க ராஜஜெயம் அவர்களே. ஹாய் ரிகானா பாப்பா, சாப்பிட்டியா? பாலசுப்ரமணியனா வாங்க, வணக்கம். நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீர்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நலம் நலம் கணேஷ் தம்பி. சாப்பிட்டியாடா தம்பி? விவேக் வந்தாங்களா? விவேக் வரல தேவிஜி. உங்கள்கிட்ட பேசினார்களா? சாப்பிட்டீங்களாக்கா? சாப்பிட்டுண்டா தம்பி. நீ சாப்பிட்டியா? அது வாங்கு இது வாங்கு என்று நல்லா வாங்கி விட்டு யாருன்னு தெரியும். ட்ரிக்ஸ் தம்பி. இதுதான்ப்பா எல்லா பொண்ணுங்களும் இப்போ இதுதான். நல்லா பசங்களை வச்சு தீட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் நல்ல வசதி வாய்ப்பு வந்த ஒரு பையன் கிடச்சோன்னே இந்த பையனை கலத்தி விட்டுரு. அந்த பையன் கடனை உடனே வாங்கி இதுவளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறதுன்னா, மொபைல் வாங்கி கொடுக்குறதுன்னா, துணியை மீசோயில் துணி எடுத்து கொடுக்குறதுன்னா, இதுதான் நடக்குது தம்பி. அதுக்கப்புறம் இந்த பையலுக்கு அல்வா கொடுத்துட்டு அவ எஸ்கேப்பு. அக்கா தேவி இப்போ தான் வந்தா. அதான் குட் மார்னிங். ஓகே ராஜகுமார் தம்பி. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள் திலோத்தமா. சரிங்க சலீம் அப்பா உடன் நான் நலம் பார்த்து கொள்ளுங்கள். குட் நைட் சொல்லியிருக்காங்க ராஜண்ணா. சிஸ்டர் இவர் ஸ்பீச் சூப்பர். நன்றி கெவின் அவர்களே. என்ன சாப்பிட்டா பாப்பா? நான் சோறண்ணா. ராஜஜெயம் அவர்களே ஏன் கோவமா? வணக்கம் சகோதரி சரிதா கிரியேஷன் அவர்களே. வாங்கண்ணா வணக்கம். சிஸ்டர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரெகான் அசீஸ் காய். கிறிஸ்தம்பி வாடா, வணக்கம். எப்படிடா இருக்கா? நல்லா இருக்கேடா. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் காட்ஸ் அண்ணா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ரிகான் அசீஸ் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா தம்பி. தேவி விவேக் லைவில் தான் இருக்கிறானா? ரிகான் அசீஸ் நலமா? நலம்டா தம்பி. நீ சாப்பிட்டியா? சிஸ்டர் நீங்கள் லவ் மேரேஜ் கெவின் அவர்களே. தங்கச்சி அந்த சேனல் நேம் அம்மா செல்லம். அப்படியா? ராஜகுமார் சகோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நயனாரண்ணா. பார்க்குறேப்பா. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க நம்ம கிருஷ்ணா. லைக் போட்டாச்சு, நன்றிடா தம்பி. என்ன சாப்பிட்டா கிருஷே? அந்த பொண்ணு ஏமாற்றி விட்டாலும் ஒன்று ஒரு அடி கொடுக்க வேண்டும். கரெக்டு தான், நீ செய்தது கரெக்டு தான் தம்பி. இனி எவ்வளோ இதாகக்கூடாது. உறவுகளை லைக் போட்டுக்கோங்க, புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. நான் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்கேன் கிறிஸ் தம்பி. சூப்பர்டா தம்பி. என்ன சாப்பாடு? ஓகே நயனாரண்ணா சொல்லியிருக்காங்க ராஜகுமார் தம்பி. ஓரக்கடம் தாம்பரம் டு காஞ்சிபுரம் ரோட்டில் மான்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா பசீரப்பா? நமக்கு அந்த ரூட்டெல்லாம் தெரியாதுல்ல. கிறிஸ் ப்ரோஜி ஹாய் சொல்லியிருக்கான் கிறிஸ் தம்பி வணக்கம் சொல்லியிருக்காங்க கிருஷ்ணா. நான் சோறு பருப்பு குழம்பு சாப்பிட்டேன். நீங்கள்? நான் புளிக்குழம்பு அவியல் மீன் சாப்பிட்டேன்டா தம்பி. ஹாய் திலோத்தம்மா சொல்லியிருக்காங்க கெவின் அவர்கள். எனக்கு திலோத்தம்மா பேர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மன்னன் படத்தில் பிங்கி அது டாப்புகளுடையாரு. மன்னன் படத்தில் வந்து இந்த காதல் மன்னன் படத்தில் அவங்க பேர் திலோத்தம்மா தானே. அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க தேவிஜி. இன்னைக்கு முகம் பளிச்சுன்னு இருக்குது. பளிச்சுன்னா இருக்குது. இவ்வளோ நேரம் சோகத்தில் தான் இருந்தது பாலசுப்ரமணியனா. உங்களை கண்டதும் பழித்தாகி விட்டது. லைக் போட்டாச்சு, நன்றிடா தம்பி. ராஜகுமார் அண்ணா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க தேவிஜி. ஓய் முனியா அண்ணா எங்கே போனீங்க? மெம்பர்ஷிப் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆளை காணோம். சுற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து ஓயின்னு சொல்லுது. ஹே விவேக் எஸ்எம்எஸ் போடு சொல்லியிருக்காங்க தேவிஜி. விவேக் இருக்கானா என்னன்னு தெரியலையே. சிஸ்டர் சொல்லியிருக்காங்க கெவின் அவர்களே. ரமேஷா நான் எங்கே போனீங்க இவ்வளோ நேரம்? சாப்பிட்டேன் தேவிமா சொல்லியிருக்காங்க ராஜகுமார் தம்பி. மின்னலே நெஞ்சிலே என்ன சோகம் என்னவென்று சொல்வதம்மா. ஓ வஞ்சிவள் பேரழகையில் என் சோக கதையை கேளு தேவி சிஸ்டர். ரமேஷனா